வணக்கம் மக்களே. என்னடா இந்த ட்ரெயின் இப்படி கற்பம்பூச்சமாய் கவுத்து போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இங்க பாத்தீங்களா, இப்படி இந்த ட்ரெயின் தான் இப்படி கவுந்து கிடக்குது. ஆக்சுவலி இது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை கிண்டி கத்திப்பாறை பிரிட்ஜ்க்கு நடுவுல இருக்கிற பார்க்ல சனிக்கிழமை ஏப்ரல் 20 நடந்த சம்பவம் தான் இது. இந்த பார்க்ல சில்ட்ரன்ஸ்க்கு ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு குழந்தைக்கு 150 rupees சார்ஜ் பண்றாங்க. சாட்டர்டே ஈவினிங் நாங்க போயிருந்திருக்கும் போது என்ன கிராஸ் பண்ணி தான் அந்த ட்ரெயின் போச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா டமால்னு ஒரு சவுண்டு. என்னன்னு அப்படி எட்டி பார்த்தா ட்ரெயின் கவுந்துருச்சு அப்படின்னாங்க. சரி கடற்கரை நம்ம ஓடி போய் அங்கன்னு பார்த்தா அந்த குழந்தைங்க உள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாம் தூக்கி எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸ்லாம் அந்த டிரைவரை போட்டு அடின்னு அடிச்சிருந்தாங்க. என்னடா வண்டி ஓட்டுற அப்படின்னு போட்டு ஒரே செம்ம சண்டை. அதுல ஒரு 3-4 குழந்தைங்களுக்கு நல்லாவே அடிபட்டு இருந்துச்சு. அடிப்பட்ட பசங்களுக்கு அங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி பண்ணாங்க. அதுக்கு நடுவுல பேரண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் மேல செம்ம கோவமாகி ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்துச்சு. அப்புறம் பசங்கள பதட்டத்தோட பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டம் கலைஞ்ச உடனே அவங்க ஆளுங்க டக்குன்னு இந்த ட்ரெயினை நிமித்தி வச்சுட்டு டக்குன்னு ட்ரெயினை ஓட்டிட்டு போயிட்டாங்க. என்னதான் ஆக்சுவலி ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கேட்டா, இதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது அந்த டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டிட்டு போனாரு, அப்பயே கொஞ்சம் ஸ்லோவா போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஒரு பேரண்ட் சொல்லியிருந்தாரு. இந்த சின்ன இடத்துல தான் அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு பாதுகாப்பா பொறுமையா குழந்தைங்களை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள், பசங்களை ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு எங்கேயோ போய் ரிலாக்ஸா உட்காரலாம், இல்லாட்டி எங்கேயா போய் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்க பாதுகாப்பா தான் போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இந்த இன்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்துக்களை மறந்துடாம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாதுகாப்பா சேஃபா இருக்க. நன்றி, வணக்கம்.